அகதினிக்கா பொறுத்த வரைக்கும் பல மஜ்லிஸ்ல பண்ணலாம், பல தடவையும் பண்ணலாம். இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தேவைக்காக உங்களோட குடும்பத்து வட்டத்துக்குள்ள மட்டும் நீங்க பண்ணிட்டு பொறவு சபையில திருப்பியும் என்ன செய்யலாம், மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த அகதினிக்காக என்ன செய்யலாம், நீங்க பண்ணலாம். திருப்பி பதிவுக்காக நீங்க 3ஆம் முறை பண்றதுனாலும் பண்ணலாம், அது பிரச்சனை. தஜ்தீத் அது என்ன, திருப்பி அது பொருத்தமா தருக்கு. இதை வச்சு எப்படி எடுத்துடப்படாண்டா வருஷம் அக்குதனிக்கா பண்ற வேலையை எடுத்துடப்படா. திருமண நிகழ்வு நம்ம அக்குதனிக்கா பண்ணிக்கணும் அப்படின்னு. இதே அக்குதனிக்கா பண்றது திருப்பி எது வரைக்கும் நீ வலிமா கொடுக்கும் வரைக்கும் தான். நீ வலிமா கொடுத்து சேர்ந்துட்டு மறுபடியும் அக்குதனிக்கா செய்யறதுலாம் என்னது இல்ல. வலிமா கொடுக்கும் வரைக்கும் அடையாளப்படுத்துறதுக்கு 2 முறை 3 முறை செய்யறது என்னது மார்க்க ரீதியாக அது பிழையும் இல்லை. ஸோ இதை நம்ம தீர்வா எடுத்துட்டோம்னா பல விஷயங்களுக்கு இந்த நோய் வராத தீர்வாயிடும். சூழல் அதுக்கு ஆர்வம் ஊட்டுற மாதிரி தான் இருக்கு. சூழல் அதுக்கு ஆர்வம் ஊட்டுற மாதிரி தான் இருக்குது. தீர்வை நோக்கி போறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தீர்வாக என்ன செய்யும் அமையும் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உள்ளத்துல ஏற்பட்டுட்டேன்னா இந்த தீர்வை கண்டு போறது. யாருக்கு இந்த தீர்வை காண முடியாம இருக்குதோ, இந்த தீர்வு காண முடியாம இருக்குதோ அவன் எதுவும் செய்ய பார்ப்பான். எந்த அளவுக்குண்டா இந்த தஃப்சீர்ல அதாவது சூரா அதாவது ஹிஜ்ரத்துடைய சப்ஜெக்ட் வருது. நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்த பெண்களை ஃபம்தஹினுஹுன்ன, அவங்களை நீங்கள் இஹ்திபார் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் இதை முக்கியமான அடையாளமாக கொண்டு வந்து வச்சோம். எதுக்குன்னா அதாலத்தை எப்படி டெஸ்ட் பண்றது, அதாவது நல்லவர்கள் எப்படி என்ன செய்யறது நம்ம தீர்மானிக்கிறது குர்ஆனுடைய வழிமுறைன்னு சொல்லி நம்ம வச்சோம். அப்ப அதுல ஃபம்தஹினுஹுன்ன அப்படின்றதுக்கு அதாவது ஒரு தஃப்சீராக நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, முஜாஹித் இப்னு ஜபர் சொல்றாரு, சிலர் இக்ரிமா சொல்றாரு, சிலர் அதாவது சில ஆண்களை இஷ்கு காதல்ல விழுந்திருப்பாங்க, அதுக்காக வேண்டி மக்கள் என்ன செஞ்சாங்க மதீனாவுக்கு வந்தாங்க. சிலர் ஃபிராரம் மின ஸௌஜ், கணவன் இது தப்பி ஓடி வரணும் என்னது வந்தவங்க ஈக்கிறாங்க அப்படின்றாங்க. அதனாலையும் என்ன செஞ்சது இது நடந்தது அப்படின்றாங்க. அப்ப எனவே இதுக்காக எதுவும் செய்யக்கூடிய மனோநிலை அவங்களுக்கு வரும். இதுக்காக எதுவும் செய்யக்கூடிய மனோநிலை ஒரு ஈமான் உள்ளவன் என்ன செய்யணும்னு சொன்னா அதை மறைச்சு அவனால இது அடைய முடியாது என்ற இடம் வந்துட்டான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் இப்னு ஹஸம் என்னது ஒரு கனவுல விரும்பியவர்கள், தூக்கத்துல விரும்பியவர்கள், முதல் பார்வையில விரும்பியவர்கள் சொல்றாங்க. அது எப்படி தேடி பிடிக்கிறது, வஸ்வ வச்சு விரும்பினவங்க. வஸ்வன்னு சொன்னா இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பெண் எனக்கு தேவைன்னு விரும்பிடுவான். இவனும் பைத்தியமா தெரியும், ஆளே இல்லை. இவனும் என்னது அப்படி ஒரு பெண்ணை நான் தேடுறேன், என்ன பாரு நீ ஏன் கல்வி முடிக்கிற 42 வயசு இன்னும் நான் தேடி கணிக்கிறேன் நினைக்கிட்டா. இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல அளவுக்கு உம்பு இருந்தாலும் வயசு இருந்தாலும் கூட பரவாயில்ல. 60 வருஷம் தாக்கி 45 வருஷமா இவர் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கிறார், அது தேடி கணிக்கிறார். இது திருமணத்திலே எப்படி தேடிப்பான் சரியா, எனக்கு செட்டாகிற பெண் அமையல அப்படின்னு. இது எனக்கு செட்டாகிற பெண் அமையல அல்ல, உனக்கு செட்டாகிற பெண் அமையல, நீ யாருக்கு என்னது செட் ஆகலை.